மனசால கணக்கு போடலாமோனா மனசாலையும் கணக்கு போட முடியாது. அப்ராப்ய மனசா சஹே, அந்த ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், ஆனந்தமூர்த்தி அவர்தான் சதானந்தன், அவர்தான் ஆனந்தமூர்த்தியா இருக்கிறார். சதம்னா பகு, அனந்தம், அதைத்தான் காட்டுறது. கர்மானுசாரமாக உபாதிவசமான பல ஆனந்த பேதங்கள் இருந்த போதிலும் அவருடைய ஆனந்தத்தில்தான் ஒரு திவிலையாயுது என்று உபனிஷத் சொல்றது. ஏதஸ்யைவானந்த அன்யன்யா அனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்ராஹா உபஜீவந்தி என்று உபனிஷத் சொல்றது. கடல் ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து ஒரு திவில சிந்தினது மாதிரிதான் சதுர்முக பிரம்மாவனுடைய ஆனந்தமே. அப்புறம் அவருக்கு கீழே இந்திரன் முதலிய தேவதைகளோ அதற்கு மேல மனுஷியானந்தம் வரையிலும் உள்ள ஆனந்தங்கள்லாம் ஒரு அல்பம்னா, இது எல்லாம் ஆனந்த சாகரமாயிருக்கிறவர் பரமாத்மா. ஆனாலே ஆனந்தன் ஆனந்தன் அப்படின்னு அவருடைய குணத்தை சொல்றேளா, அவருடைய மூர்த்திய சொல்றேளா இப்போ அப்படிங்கிறதுக்காக அடுத்தபடி இருக்கிறார் நந்தி. நந்தின்னா என்னன்னா நந்தயதி நந்ததி இதி நந்தி பரமானந்த விக்கிரகா அப்படின்னு. அவருடைய அனுபவம் அப்படி ஒரு ஆனந்த அனுபவம், கடல் அப்படின்னு மட்டும் இல்ல, அவருடைய மூர்த்திய அப்படி ஒரு ஆனந்தமான மூர்த்தி. அவருடைய மூர்த்திய